பள்ளிகளுக்கு விருது. முதல் பரிசு செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக தஞ்சாவூர், பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர், பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய கல்லூரிகளுக்கு விருது. முதல் பரிசு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ், வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்த கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள். இவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசாக கல்லூரி மாணவிகளுக்கு 75,000 மதிப்பிலான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது இடம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுக்கான விருது. முதல் பரிசு நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழுக்களுக்கான பள்ளி ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள், சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள்